என்ன எதை செய்தாலும் சீமானும் சீமானின் கட்சியும் வளர்கிறதே, எதிர்த்தரப்பு கடுப்பில் இருக்கிறார்கள். இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகின்றது. மிக உயர்ந்தவர்கள் அல்லது அரசியல் வாரிசுகள் அல்லது பணம் படைத்தவர்கள் மட்டும் அரசியலில் பங்கு வகிக்க முடியும் என்ற சொற்றொடரை அப்படியே தலைகீழாக மாற்றி சாதாரண ஒரு நபர் கூட அரசியலில் பயணித்து அரசியலை நமதாக்கி மக்களுக்கான அரசியலாக அதை முழுதாக்க முடியும் என்ற ஒரு பேருண்மையை செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 2009 2024 வரை தங்களுடைய ஒவ்வொரு மேடை பேச்சிலும் பல புரட்சிய விதைகளை விதைத்து நிறைவேற்றி இருக்கின்றார். இது மாபெரும் புரட்சியாகவே பார்க்கப்படுகின்றது. எந்தவிதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல், காசு பணம் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி 14 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றது. அதுவும் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றது என்றால் எத்தனை தடைகள் வந்திருக்கலாம், எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதை அனைத்தையும் சமாளித்து அரசியல் களத்தில் இன்று வரை தனித்த களம் கண்டு கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்பதே மாபெரும் புரட்சியாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது அப்புறப்படுத்திவிட வேண்டுமென்று நாம் தமிழர் கட்சியை வெறுக்கக்கூடிய செந்தமிழன் சீமானை விரும்பாத, மேலும் மக்கள் நலனை அரசியலாக கொண்ட நாம் தமிழர் கட்சி வளர்ந்தால் மக்களை அழிக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று எதிரிகள் கூடாரம் பல திட்டங்களை தீட்டி செந்தமிழன் சீமானை வீழ்த்துவதற்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் செந்தமிழன் சீமானுக்கு மட்டுமே உரித்தான ஒரு செயல் இருக்கின்றது. அதுதான் மக்கள் அரசியலில் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக போடப்படும் தடைகள் அனைத்து தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி அதன் மீது ஏறி நின்று அடுத்த தடை கற்களை போடுங்கள் பார்க்கலாம் என்ற திராணியுடன், தெம்புடனும் தைரியத்துடனும் எதிரிகளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமானுக்கு இருக்கின்றது. இதை பார்த்து கடுப்பாகும் எதிர்த்தரப்பினர் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமானுக்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஏதாவது பேசிக்கொண்டிருப்பார்கள். சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. மக்களுக்கான அரசியல் களங்களில் பல்வேறு தியாகங்களை செய்து மக்களுக்கான அரசியலை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி போன்ற பல கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாகினால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒரு இடமாக இருக்கும். இல்லையென்றால் அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக இல்லாமல் போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே மக்கள் தொடர்ச்சியாக எவ்வளவு அவதூறுகளை செந்தமிழன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் அள்ளி வீசினாலும் அதை நம்பாமல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்குகளை கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுக்க வைத்தார்கள் நாம் தமிழர் கட்சியை. நிச்சயமாக சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வளர்ச்சி பாதையில் இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.